மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்கள், தமிழ்நாட்டுல என்னதான் பாஜக வளருதுன்னு சொன்னாலும் அதனுடைய ரேங்க் பாத்தீங்கன்னாக்கா எப்பொழுதும் 0 அப்படின்றதுதான் தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே காத்துட்டு இருக்குது. ஏற்கனவே பாஜகவுடைய மாநில தலைவராக நம்முடைய பிரியாணி ஆடு அண்ணாமலை இருந்தபோது அதிமுகவுடைய முக்கியமான எம்எல்ஏக்கள் பல பேரும் 2024 பிப்ரவரி மாசத்துலதான் பிஜேபியில இணைய போறாங்க. கோவையில இத்தனை மணிக்கு இணைய போறாங்க, இத்தனை மணிக்கு நாங்க பிரஸ் மீட் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேச்சு கேட்டு எல்முருகன் எல்லாருமே பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வலிமேல் விழி வைத்து காத்திருந்தாங்க. ஆனா ஒருத்தரும் பாஜக சேரல. தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் பாஜகவை நம்பி போறது என்பது மண் குதிரையில் போவது போல அப்படின்றத தமிழ்நாட்டுல பாஜகவுடைய வளர்ச்சி என்பது ஒரு ட்ரோஜன் குதிரை போல அது ஒரு ஏமாற்று வேலை. அதிமுக என்ற கட்சியோட ஒட்டுண்ணியாக இருந்து கொண்டுதான் பாஜக தன்னை வளர்ந்து கொண்டதான் காட்டி கொண்டிருக்கிறது. பாஜகவுக்குன்னு எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை. பாஜகவை தமிழ்நாட்டு இளைஞர்கள் கொஞ்சமும் மதிக்கிறது இல்லை, கொஞ்சமும் அதை நம்புறதுக்கு தயாராக இல்லை அப்படின்றது தொடர்ந்து பல நிகழ்வு காட்டிட்டு இருக்கு. அப்படி ஒரு நிகழ்வு தான் இப்பொழுது நயினா நாகேந்திரன் அவர்கள் தலைமை ஏற்றதுக்கு பிறகு. நயினா நாகேந்திரன் எல்லாம் அரசியல்ல பழந்தின்னு கொட்ட போட்ட நபர்னு சொல்லப்பட்டவர். அவரே பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பல்ப் வாங்கி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஏன்னா நயினா நாகேந்திரன் மாநில தலைவர் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஒரு பெரிய அளவு உறுப்பினர் சேர்க்கையை காட்டணும் இல்லைங்களா. லீடரா எமர்ஜான என்ன பண்ணும், ஒரு 1000 பேர் 2000 பேர் பிஜேபிக்கு அந்த மாதிரி ஆட்கள் சேர்ந்தாரு. 1000 பேர் 2000 பேர் பிஜேபியில சேர்ந்தாரு அப்படின்னால பிஜேபிக்கு ஒரு கெத்து காட்டுற மாதிரி இருக்கலாம் ஒரு மாநில தலைவர். அதனால பாத்தீங்கன்னாக்கா எப்படியாவது பிஜேபியில ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆட்கள் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நயினா நாகேந்திரன் யாரடா பிடிச்சு போட்டாக்கா இது சாத்தியமாகும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருந்தாரு. ஆனா பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்குள்ள அவருடைய வலைக்கு யாரும் சேர்க்கல. ஏன்னா அண்ணாமலையை நம்பி அது அண்ணாமலையுடைய எண் மக்கள் யாத்திரையில தொழிலதிபர் நடந்த பேட்டை எல்லாமே பாத்தீங்கன்னா மக்களுக்கு வெளிப்பட தெரியும். அதனால பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலையை நம்பியே பாஜக போனவங்க எவனும் உருப்படல. இதுல நயினா நாகேந்திரன் நம்பி போனவங்க வாழ்க்கை என்ன ஆகும். அதனால இவர நயினா நாகேந்திரனுடைய அழைப்புக்கு யாரும் செவிமடுக்கா சூழல்ல ஒருத்தர் அப்புறம் பாத்தீங்கன்னா வசகமா சிக்கினாரு. ராமநாதபுரம் மன்னருடைய இளைய மன்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதித்ய சேதுபதி பாஜகவுல இணைகிறாரு. அப்படி அவர் இணையும் போது கிட்டத்தட்ட 5000 இளைஞர்கள், 5000 பேர் கூட இல்ல, 5000 இளைஞர்களை கொண்டு பிஜேபியில சேர்க்க போன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சபடால் விட்டு வீடியோ எல்லாம் போட்டாரு. ஒரு 3 நாளா பாத்தீங்கன்னா செம பரபரப்பா இருந்தது. சரி, நாமளும் என்னதான் நடக்க போகுது, உண்மையிலே இவருக்கு கெத்து இருக்குதா, உண்மையிலே பிஜேபி அந்த அளவுக்கு வளர்ந்து கெத்து காட்ட போதா அப்படின்னு நினைச்சா பிஜேபி மட்டும் வெத்து இல்ல, பிஜேபிக்கு கெத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு வரக்கூடிய நபர்களும் வெத்து வெட்டுகளா இருக்கிறாங்க அப்படின்றத இந்த ஆதித்ய சேதுபதி கட்டிட்டாரு. கிட்டத்தட்ட 5000 பேர் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ளுவோம்னு சொல்லிட்டு மாநாட்டு பதில்களை கூட்டி ஒரு மாநாடு மாதிரி நடத்திட்டு நரேந்திரா திடல் அது இதெல்லாம் பேரை வச்சுட்டு பேனர் எல்லாம் கட்டிடுதாக்கா நிகழ்ச்சியோட ஆழமே பாத்தீங்கன்னா காத்தெல்லாம் அடிச்சு பேனர் கிழிச்சிடுச்சு. அதுவே காட்டி பிடிச்சு இந்த மீட்டிங் எந்த அளவுக்கு விளக்க போகுது அப்படின்றத காட்டிடுச்சு. அதே போலதான் கிளிப்பட்டு போய் உட்கார்ந்து இருக்குது பிஜேபி கும்பல். குறிப்பா நயினார் கும்பல். நயினாருக்கு இவ்வளவு பெரிய பல்பு விழுந்ததுல உண்மையிலேயே பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலை தரப்புக்கு ரொம்ப சந்தோஷம். பெக்கன்னு சிரிச்சு தள்ளிட்டு இருக்கிறாங்களாமா. அதுலயும் குறிப்பாக இந்த ஆதித்ய சேதுபதி சொன்னாரு இல்லைங்களா, 5000 பேர்த்த கொண்டு சேர்த்துன்னு சொன்னதுக்கு 2000 சேர் கூட அந்த இடத்துல கூட்டத்துல போட கிடையாது. அந்த 2000 பேரை கூட திரட்ட முடியல. ஒரு 1000 பேர் பக்கம் திரட்டிட்டு போயிருக்கிறாங்க. அந்த 1000 பேரும் பாத்தீங்கன்னாக்கா நயினா நாகேந்திரன் வர நேரமும் அங்க பிரியாணி வாசமும் வெளுக்கும் வந்த கூட்டம் சாப்பாட்டுக்கு ஓடி போயிடுச்சு. ஓகேங்களா. பிஜேபியில சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் பிரியாணிக்கு அடைவானுங்கன்னு பார்த்தா பிஜேபியில சேர போறதுக்கு முன்னாடி சிக்கன் 65க்கு பிரியாணிக்கு அலைஞ்சி அந்த சமையல் கட்டு பக்கமே எல்லாம் ஓடி போயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 100 பேர்த்த வச்சுட்டு மீட்டிங்க பேசிட்டு இருக்கும் போது கடைசிட்டு நயினா நாகேந்திரன் தலைமையில மொத்தமா இணைந்தது 500ல இருந்துட்டு 750. 1000 பேர் கூட இணைய முடியாத அளவுக்கு 5000 பேர் இணைவாங்கன்னு சொல்லி 2000 சேர் போட்டு கடைசிட்டு 1000க்கு உள்ள உறுப்பினர் சேர்க்கை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நயினாருக்கு மிகப்பெரிய பல்பை கொடுத்திருக்குது இந்த சம்பவம். அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய ஆளுங்க நாங்க கெத்து காட்டோம்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு பின்னாடி போனாலும் அது என் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா இருந்தாலும் சரி, நாயகன் கமலஹாசனா இருந்தாலும் சரி, பிஜேபியோடைய சங்காத்தம் இவனுக்கு இருக்குது, RSS உடைய சங்காத்தம் இவங்களுக்கு இருக்குனாக்கா அவங்க தமிழ்நாட்டு மக்கள் தொப்புன்னு கீழே போட்டுருவாங்க. அதுதான் நடந்தது. அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி கெத்து கொடுக்க போறோம் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருமே
தமிழ்நாட்டுக்குள்ள வெக்காக ஆகியிருக்காங்க அப்படின்றத இங்க கலை யதார்த்தமா இருக்குது. இதை தமிழ்நாடு பாஜக முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அண்ணன் நயினா நாகேந்திரனுக்கு சொல்ல வேணாம், தமிழ்நாட்டோட அரசு நல்லா உங்களுக்கு தெரியும். அதனால இந்த ஆள் சேர்க்கிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணாம குறிப்பிட்ட காலத்துக்காக உங்களுடைய அண்ணாமலையோட வாயை பொத்திக்கிட்டு பிஜேபி அதிமுக கூட்டணி கொஞ்சம் தக்க வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய எம்எல்ஏ பதவியா தப்பும். இல்லைன்னா அதையும் காலி பண்ணி ஏற்கனவே அதை காலி பண்ணணும் அண்ணாமலை பார்த்துட்டு இருக்கிறான். அதனாலதான் பாத்தீங்கன்னா கூட்டணி குறித்து ஏகப்பட்ட குடைச்சல்கள் வந்துட்டு அவருடைய பேட்டிகள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால பாத்தீங்கன்னாக்கா எப்படியும் தேர்தல் வரத்துக்குள்ள அதிமுக பாஜக கூட்டணிய வெளிப்படையாக அண்ணாமலை துண்டு சுட்டுவாரு அப்படின்றதுல எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. எங்க நம்பிக்கையை நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் நிறைவேற்றுவார் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா அண்ணாமலைக்கு அந்த அளவுக்கு பதவி ஊறி போய் கிடக்குது. தனக்கு பதவி கொடுக்காததுனால தனக்கு பதவி கிடைக்கிற வரைக்கும் பிஜேபிக்கு எந்த ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடாதுன்னு அண்ணாமலை உறுதியா இருக்கிறதுனால நயினா நாகேந்திரன் நீங்க அண்ணாமலையை தான் கட்டுப்படுத்தி வைக்கணும். நீங்க ஆட்கள் சேர்த்துற வேலையை விட்டுட்டு இருக்கிற ஆட்களை போகாம பாத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு இப்ப இருக்க சூழல நல்லது. ஏன்னா அண்ணாமலை தனி கட்சி மோட்ல இருக்கிறதா தகவல்கள் வருது. ஒன்றிய இணையமைச்சர் பதவி, அது உள்துறை இணையமைச்சர் பதவி தனி கேபினட் கையெழுத்தோட கொடுக்கணும். அண்ணாமலை எப்ப வேணாலும் தன்னுடைய ஆட்களை கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா இருக்கிறாரு அப்படின்னு தகவல் இருக்கிறதுனால நயினா நாகேந்திரன் அவர்களே உங்களுடைய தலைவர் பதவி காப்பாத்திக்கணும்னாக்கா தயவு செய்து அண்ணாமலை வாயை கட்டுப்படுத்தி வைங்க. குறிப்பாக அண்ணாமலையோடைய ஆட்களை உங்க வசப்படுத்தி அது உங்களுக்கு கை வந்த கடன் தெரியும், அதை மட்டும் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஏற்கனவே அண்ணாமலைக்கு வாழாக இருந்த KP ராமலிங்கம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமா பேசிட்டு இருக்கிறாரு வெளிப்படை தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் கோட்டை விட்டுறாதீங்க, உங்களுடைய தலைவர் பதவிக்கு ஆபத்து. அதோட முக்கியம் என்னன்னாக்கா கட்சிக்கு கெத்து காட்டோம்னு சொல்லிட்டு வெட்டு வேட்டாக நின்று மொக்க வாங்குறத விட்டுவிட்டு அதிமுகவோட கூட்டணியை பேணி காத்து இருக்கிற எம்எல்ஏ பதவியை காப்பாற்றி கொள்ளுங்கள் திரு நயினா நாகேந்திரன் அவர்களே. அததான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்கும் தோழர்களே. நன்றி, வணக்கம். இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளவுண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல். குறிப்பா சாட்டை துரைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள். மரியாதையா இருந்தா தப்பிச்சுக்குவானுங்க, இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும். திருவாரூர் மெத்தேடு என்னடானா விளக்கமா எடுத்துட்டு போய் வீட்டுல சாத்துறது.